பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் 4 நோன்புகளை நோற்றுவிட்டு 5வது தராவியை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல்லால் இதுவரை நோன்பு நோற்பதற்கும் தொழுவதற்கும் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை மன வலிமை தந்தானோ, அதுபோல மீதமுள்ள நோன்புகளை நோற்பதற்கும் தராவியை தொழுவதற்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கும் தான தர்மம் செய்வதற்கும் நற்காரியங்களில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ் ரப்புல்லா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை மன வலிமை தந்தல் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம், ஒரு நீண்ட வசனம். அதில் ஒரு பகுதி, இன் குன்தும் மர்லா வலா சஃபரின் வலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. நீங்கள் நோயாளியாக இருந்தால், அல்லது பயணத்தில் இருந்தால், அல்லது கழிவறைக்கு போய்விட்டு வந்தால், அவுலாமஸ்துமு நிஸ்ஸா, அல்லது பெண்களோட மனைவியோட நீங்கள் சேர்ந்து விட்டு வந்தால், வந்த பிறகு ஃபலம் தஜிது மாஅன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, சுத்தமான மண்ணை நீங்கள் நாடுங்கள். சுத்தமான மண்ணை நாடுங்கள் என்று சொன்னால் தயம்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தயம்மம். தயம்மம் செய்வது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத, எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறான். எந்த உம்மத்துக்கு கொடுத்திராத ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கிறான். 1, 1 மாத தொலைதூரத்தில் இருக்கின்ற எதிரிகள் 1 மாத தொலைதூரத்துக்கு இப்பால் இருக்கிற என்னை கண்டு அவருடைய அச்சம் அவருடைய உள்ளத்தில் போடுவது மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். 1 மாத தொலைதூரத்தில் இருக்கின்ற எதிரிகள் 1 மாத தொலைதூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற எனக்கு, அவருடைய உள்ளத்தில் என்னை பற்றி உண்டான ஒரு அச்சத்தை போடுவது மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான். அப்ப இது எந்த நபி கொடுத்திராத ஒண்ணு. 2வது, ஜுயிலத்தில் அருள் மசாஜிதா, பூமி முழுவதும் தொழுகையிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. பூமி முழுவதும் தொழுகுமிடம் ஆக்கப்பட்டிருக்கு. இது எந்த உம்மத்துக்கு கொடுத்திராத ஒரு சிறப்பு. 3வது, கனிமத்து பொருள் அது ஹலாலாக்கப்பட்டிருக்குது. யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துக்கு போகும்போது எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த பொருள் இருக்கா இல்லைங்களா, கனிமத்து பொருள். அந்த கனிமத்து பொருள் இதற்கு முந்தைய சமுதாயத்தில் ஆகமாக்கப்படாது, அது ஹலால் கிடையாது. அந்த பொருள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருவாங்க, வானத்திலிருந்து நெருப்பு வரும், அது கரிச்சிட்டு போயிடும். ஆனா இந்த உம்மத்துக்கு மாத்திரம் தான் எதிரிகள் விட்டு செல்கின்ற அந்த பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கு. இது 3வது ஒரு சிறப்பு. 4வது சிறப்பு, மறுமை நாள்ல என்னுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். இது எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒன்று. 5வது, எல்லா நபிமார்களும் ஒரு சமுதாயத்துக்கு, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் மாத்திரம் முழு உம்மத்துக்கு கியாமத்து நாள் வரவுடைய மக்கள் அனைவருக்கும் ஒரு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அப்ப இந்த 5 சிறப்பு எந்த நபிக்கும் கொடுத்திராத, எந்த ஒரு உம்மத்துக்கும் கொடுத்திராத ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த நபிக்கு கொடுத்திருக்கிறான். அதுல 1 தயம்மம். தயம்மம் கூட இந்த உம்மத்துக்கு தான் கொடுக்குது. ஜுயிலத்தில் அருள் மசாஜிதா, பூமி முழுவதும் தொழுகையிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் சுத்தமானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்ப தயம்மம் எந்த உம்மத்துக்கும் கொடுத்திராத ஒன்று. இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா தயம்மம் செஞ்சு தயம்மோட சட்டத்தை கொடுத்திருக்கிறான். இது எப்படி ஹலாலாக்கப்பட்டு, இந்த தயம்மம் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, பைதாவ் என்ற ஒரு யுத்தம், பைதாவ் என்ற யுத்தம் அந்த யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அப்ப போகும்போது
எந்த யுத்தத்துக்கு போனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியை தன்னுடைய மனைவியை கூட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த யுத்தத்துக்கு போகும்போது ஆயிஷா மாராத்துல அவங்கள கூட்டு போனாங்க. கூட்டு போயிருக்கும் போது திரும்பி வந்தாங்க. யுத்தம் போயிட்டு திரும்பி வர நேரத்தில் ஒரு இடத்துல தங்க வேண்டிய நிலை, அந்த இடத்துல தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ தொழுக நேரம் வந்துச்சுன்னா இன்னொரு இடத்துக்கு போய் தான் தொழணும். இப்ப தற்சமே நமக்கு தங்கம்னு சொல்லி தங்க வச்சாங்க. அந்த போர்க்களத்தில் போயிட்டு வந்த களைப்புனால எல்லா சகாபாக்களும் நம்ம தங்கிட்டு போலாங்கன்னாங்க, தங்கிட்டாங்க. அப்ப எல்லாரும் தங்கி இருக்காங்க. இப்ப தொழுகை நேரம் வந்துச்சு, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போய் அங்கதான் ஒலி செஞ்சு தொழணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போவதுக்கு போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம அந்த இடத்துக்கு போய் தொழ போவோம், அங்க போய் ஒலி செய்வாங்க, தண்ணி இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கிளம்பலான்னு போகிற நேரத்தில் ஆயிஷா மரத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் கழுத்து மாலை கீழே விழுந்துருச்சு, எங்கன்னு தெரியல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, 2 சஹாபி போய் தேடிட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் தேட போனாங்க. தேட போன நேரத்தில் கிடைக்கல. அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்குது. தொழுகை நேரம் வந்து இப்ப தொழுகை நேரம் முடிய போற நேரம் கட்டாயத்தில் இருக்குது. எப்பவுமே சஹாபாக்களும் சரி ரசூலுல்லாஹும் சரி ஆரம்ப நேரத்தில் தொழுதுருவாங்க. நம்மள மாதிரிலாம் என்ன செய்வாங்க, ரொம்ப தாழ் நேரத்தை கடைசி நேரத்தை தொழுவோமா இல்லைங்களா? லொகர் நாளைக்கு நிறைய பேர் எப்படி தொழுவாங்க, அசருக்கு பாங்க சொல்லுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் தொழுவோம். அதுவரை இன்னும் நேரம் இருக்கத்தானே செய்யும், அசர் நேரம் வரை இருக்குல்ல, அதுவரை தூங்குவோம் சொல்லிட்டு தூங்கிறது. ஃபஜருக்கு பாங்க சொல்லியாச்சு, மோய நேரம் எத்தனை மணிக்கு பாங்க சொல்லுவாங்க, 4:55க்கு பாங்கு. என்ன இன்னும் 40 நிமிஷம் இருக்குது, அசலாத்து ஹைரு மினன்னோ 2வது சொல்லுவாங்கல்ல, அப்போ போகலாம். அப்போ எந்திச்சு அதுக்கப்புறம் பல் வளைக்கிட்டு போனோம்னா அதுல இருந்து ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். அப்போ சுன்னத்துக்கு தொழுவிட்டு இமாம் வேற 10 நிமிஷம் வேற என்ன செய்வாரு, ஃபஜர் நேரத்தை கொஞ்சம் நீட்டி தொழ வைப்பாரு, அதுல ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஆக நாம என்ன கடைசி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எஞ்சிட்டு பல் வளைக்கிட்டு போனா 2 ரக்காத்துக்குள்ள நம்ம சுன்னத் தொழுவிட்டு இமாம் அந்த சலாம் கொடுக்க முன்னாடி நம்ம சேர்ந்துடலாம். அப்படி ஒரு நம்ம தள்ளிடுமா இல்லையா, நேரத்தை தள்ளி போடுறோம். இது நம்முடைய பழக்கம், நம்முடைய சோம்பேறித்தனம். நம்முடைய சோம்பேறித்தனத்தில் தள்ளி போட்டு நேரத்தை வந்து கடைசி நேரத்தில் போய் தொழுவிட்டு கூடும்னா கூடும் தான், தொழுகக்கூடாது என்பது அல்ல. கடைசி நேரம் இருந்தாலும் சரி ஆரம்ப நேரம் இருந்தாலும் தொழுக கூடியிருந்தான். ஆனா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுது பழக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா ஆரம்ப நேரத்தில் தொழுது பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்ப நேரத்தில் தொழுது பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு இந்த அந்த கழுத்து மாலையை தேடி 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 அவங்களுக்கு ஒரு விதமான சடைவு ஏற்பட்டுருச்சு. தொழுக ஆரம்ப நேரத்தை தொழுமா இப்படி தள்ளிக்கிட்டே போத, தொழுக போய்கிட்டே இருக்குத, என்ன செய்யறது, ஆயிஷாமா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்களே, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு செய்தியை வாயில விட்டாங்க, ஒரு வார்த்தைய. அவங்க தகப்பனார் ஆயிஷா மரலாத்துல அவங்களோட தகப்பனார் அபூபக்கர் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டாங்க, இன்னும் உங்க புள்ள உங்க மக சின்ன பிள்ளை மாதிரி இருக்காங்களே பாருங்க, நம்ம தொழுகை வீணாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை வீணாக்கி இப்படி தள்ளி போட்டாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் உங்க மக தானே, நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்றி விட்டாங்க. அபூபக்கர் நேர வாராங்க தன்னுடைய மகளை சத்தப்படும் சொல்லி. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய மடியில படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தலை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹ் முழிச்சிருந்தாலாவது திட்ட விட மாட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம மகள் நல்ல சத்தம் போடலாம் சொல்லிட்டு வந்தாங்க, நல்ல சத்தம் போட்டாங்க. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு நாடினானோ அந்த அளவுக்கு என் தகப்பன் என்ன பேசி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா மாரலாத்துல அவங்க சொல்றாங்க. சொன்னது மாத்திரம் இல்லாம விழாப்புறத்துல குத்துறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டிய, நீ தப்பு பண்ணிட்டிய, எல்லாருடைய தொழுகை நீ வீணாக்கி போட்டிய, எல்லாரும் தொழாம இருந்துகிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, கொஞ்சம் கவனமா இருக்கலாம்னு சொல்லி சத்தம் மட்டும் மட்டும் இடுப்புலையும் கிள்ளிட்டாங்க, குத்திட்டாங்க. நானும் அசைக்காம இருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அசைஞ்சா ரசூலுல்லாஹ் தூக்க கெட்டு போயிடும், அதனால அத்தனையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான், இன் குன்தும் அலா சஃபர் இன் குன்தும் மர்லா வலா சஃபரின் அவ் ஜா அஹது மின்கும் இலல் காயிதி அவ் லாமஸ்துமுன் நிஸா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு. இன்னைக்கு நாம ஓத கேட்ட வசனங்கள்ல ஒரு வசனம், அந்த வசனத்துல ஒரு பகுதி, நீங்கள் நோயாளியாக இருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ அல்லது கழிவறையிலிருந்து வெளியே வந்தாலோ அல்ல ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை தீண்டி விட்டு வந்தாலோ வந்து ஃபலம் தஜிது மான் தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா,
நீங்கள் சுத்தமான மண்ணை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா அன்னைக்கு தான் அறிமுகப்படுத்துகிறான். இப்ப எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கியிருக்கிறான். இந்த தயமத்துடைய சட்டத்தை இதுவரை இந்த சமுதாயம் தயமம் என்பது என்னால் என்று தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் வரை இந்த உம்மத்துடைய ஆரம்ப நிலை வரை தயமம் என்ற சட்டமே அறிமுகம் இல்லாமல் இருந்தது. தயமம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி தயமத்துடைய சட்டத்தை விளக்கி வைக்கிறான். நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு பிறகு சஹாபாக்கள் தயமம் செஞ்சாங்க, தொழுதாங்கன்னு வேற வரலாறு. இப்ப இதுவரை சஹாபாக்கள் எல்லாம் யார சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க? ஆயிஷா மரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சட்டை இறங்கின உடனே எல்லாமே சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, அபூபக்கர், உங்களுடைய குடும்பத்தின் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா நிறைய நேமத்துகள் அனுப்பி இருக்கிறான். அதுல ஒன்றுதான் அந்த தயமத்துடைய சட்டம். உங்க குடும்பத்தினுடைய அந்த மூலமாக அல்லாஹ் தஆலா தயமது சட்டத்தை இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கான்னு சொல்லி எல்லாரும் பெருமையா பேச ஆரம்பிச்சாங்க. யார? ஆயிஷா அம்மாவும் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் சேர்த்து பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அன்னையில இருந்தா தயம சட்டம் அறிமுகம். இப்ப தயமம் எப்படி செய்யறது? தயமம் செய்யணுமா இல்லைங்களா? தயமம் செய்யணும். தயமம் எப்படி செய்யறது? ஒரு மண்ணை குவிச்சுக்கணும். மண்ணை அதை தூசி புழுதி உள்ள மண்ணு அப்படி எடுத்து ஒரு அடி அடிக்கணும். லர்பத்தானி 2 அடி, லர்பத்து மினல் வஜ்ஹு ஒரு அடி அடிச்சுட்டு அதை இப்படி ஒரு தட்டிட்டு முகத்தை தடவணும். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு அடி அடிச்சுட்டு இப்படி ஒரு தட்டிட்டு வலதுகையில் இப்படி எடுத்து இப்படி, அப்புறம் இடதுகை இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுத்துடணும், தேய்ச்சிடணும். அப்புறம் இப்படி தேய்ச்சி இப்படி தேய்ச்சிடணும். முடிஞ்சு போச்சு. தலைக்கு மசகு, காதுக்கு மசகு, வாய் கொப்பிக்கு மண் எல்லாம் கிடையாது. 2 அடி. ஒன்னு முகத்தை தடணும், 2வது அடியில் என்ன செய்யும்? கையை கட்டணும். இது தடவிட்டு தொழுதுற வேண்டியதுதான். சரி, தயமம் செஞ்சாச்சு. தயமம் செஞ்ச பிறகு தண்ணி கிடைச்சது தொழணுமா, தொழுகையை மீட்டணுமா மீட்டலாங்கிறது இமாம்கள் நமக்கு சொல்லித்தன மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள். அதில் நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த தயமம் செய்யறோமா இல்லைங்களா? தயமம் செய்து தொழுறோம். இப்போ அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான், வயின்குன் அவு லாமஸ்துமன் நிஸ்ஸா, பெண்களை தீண்டி விட்டு, பெண்களோடு சேர்ந்து விட்டு, மனைவியோடு சேர்ந்து விட்டு வந்து நீங்க தயமம் உங்களுக்கு தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்க தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்ப இங்கே அதே மாதிரிதான் தயமம். இப்போ ஒரு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டு வெளியே வராரு, பார்த்தாரு தண்ணி இல்லை. என்ன இல்ல? தண்ணி இல்ல. தூய்மைப்படுத்தணுமா இல்லைங்களா? உடம்ப தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். ஆனா இப்ப தண்ணி இல்ல. தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது? இதே மாதிரிதான் தண்ணி இல்லைன்னா நம்ம குளிக்கிற மாதிரி தண்ணி மண்ணள்ளி மேல போட்டக்கூடாது. மண்ணள்ளி மேல போட்டு அப்படி பூசிடக்கூடாது. இது இல்ல தயமம். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு யுத்த காலத்துல அவங்களுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு. இரவு நேரத்தில் தூங்குனாங்க, குளிப்பு கலிதமாயிருச்சு, குளிப்பு கடமையாயிருச்சு. என்ன செஞ்சாங்க? மண்ணுல புரண்டு தொழ வந்தாங்க. மண்ணுல அப்படியே புரண்டுட்டு, ஏன்னா தயமம் ஒலு செய்யறதுனா முகத்தை கழுவணும், கையை கழுவணும். குளிப்பு கடமையான முழு உடம்பு கழுவணும். அப்படித்தானே? அப்ப முழு உடம்பு கழுவணும் சொன்னா மண்ணுல புரண்டு வரன்னு சொல்லி மண்ணுல புரண்டு வந்து தொழுதாங்கன்னு சொல்லி ஒரு ரிவாயத்து இருக்குது. அப்படி அல்ல. தயமம் எப்படி செய்யறோமோ இப்படி 2 அடி அடிச்சு, ஒரு அடி முகத்துல, இன்னொரு அடி இங்கே கையை கழுவுறமா, இதே மாதிரி கழுவினாலே முடிஞ்சு போச்சு. குளிப்பு கடமை முடிஞ்சு போச்சு. உடம்பெல்லாம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா, யுத்தத்துல போகும்போது அந்த யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய காயம் தலையில ஏற்பட்டு அந்த காயத்தின் மூலமாக ரத்தம்லாம் வெளியே இருக்கிறது. அந்த சஹாபி இரவுல தூங்கும் போது ஸ்கலிதமாயிருச்சு. ஸ்கலிதமான உடனே அந்த சஹாபி கேட்டாங்க, நான் என்ன செய்யணும்? எனக்கு குளிப்பு கடமையாயிருச்சு, நான் என்ன செய்யணும்? அப்படின்னோடனே நீங்க குளிச்சிடணும் அப்படின்னாங்க. அந்த நிலையில அவங்க தலையில தண்ணி அள்ளி ஊத்தி குளிச்சாங்க. அந்த காயத்தில் ஏற்பட்டது. அதனால் அவர்கள் மௌத்தானாங்க. அந்த சஹாபி மௌத்தானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு அநியாயமா ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களா? தெரியலன்னு சொன்னா சட்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே? தெரியலன்னு சொன்னா சட்டம் தெரியலன்னு சொன்னா மற்றவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியதானே? அந்த மனிதருக்கு நீங்க தயமத்தை செய்து நீங்க தொலை சொல்லியிருக்கலாமா இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க?
பதில் கொடுக்கிறாங்க. ஆக அருமையானவர்களே, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அதுல ஒரு தயமம் என்பது. அந்த தயமம் எந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது? எந்த நிலையிலும் தொழுகையை நாம வீணாக்கி விடக்கூடாது, தொழுகையை தப்பி விடக்கூடாது என்பதற்காண்டி தான் தயமம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தியிருக்கிறான். ஆக தொழுகை மிக முக்கியமானது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட மேலான பாடத்தை தான் இந்த தராவி நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.